ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ எக்ஸைட் ப்ரோ 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ப்ரைஸுக்கு வரப்போகுது, எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபோனு நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, இதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த ஃபோன் டிஸ்பிளே சைஸ் வந்து 6.5 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 144 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவலில் வந்து 3000 nits கொடுக்குறாங்க. நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து ஒரு AMOLED டிஸ்பிளேன்னு காட்டி அது 1.5K ரெசல்யூஷனில் கொடுக்கறனால நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் பெட்டராக இருக்குது, டாப் நாச்சாக இருக்குங்க. கூட 144 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா, அதனால் நம்மளுக்கு கேம் விளையாடுறதுக்கு அதே போல் டைப் பண்ணுறது எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அப்புறம் பிரைட்னஸ் லெவலில் வந்து 3000 nits கொடுக்கறனால நம்ம வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாகவே தெரியும். ஓகேங்களா, அடுத்து கேமரா 50 MPக்கான நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சர் ப்ளஸ் 8 MPக்கான அல்ட்ரா வைடு வித் OIS சப்போர்ட் இருக்குதுங்க. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் 20 MPக்கான செல்ஃபி கேமரா இருக்காங்க. 1080p வீடியோ 60 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. கேமரா வந்து ஒரு ஓகேவான கேமராவாக இருக்குது. ஏன்னா கேமராவுக்காக உருவாக்கப்பட்ட ஃபோன் இது கிடையாது. ஆனால் கேமரா கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஓகேவாக இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் நம்மளுக்கு வித் OIS சப்போர்ட் இருக்கிறதுனால ஸ்டேபிளாக எந்த ஒரு ஷேக் இல்லாமல் நம்ம ஸ்டேபிளாக ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்க முடியுங்க. அடுத்து பேட்ரி 6500 mAh பேட்ரிங்க, நல்ல மேசிவான பேட்ரி. அதை ஃபுல்ஃபில் பண்ணவும் 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி சைனாவில் மற்ற குளோபலில் வந்து லான்ச் ஆகிடுச்சுங்க. ரெட்மி 5 டர்போ ப்ரோ அப்படின்னு சொல்லி லான்ச் ஆகிடுச்சு. டர்போ ப்ரோ மேக்ஸ்ன்னு சொல்லி கூட லான்ச் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து இந்தியாவில் வந்து போக்கோ எக்ஸைட் ப்ரோ அப்படின்னு சொல்லி லான்ச் ஆக போகுதுங்க. 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க, 12GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க, 256GB இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்க மொபைல் இருக்குதுங்க. பேஸ் வேரியண்ட்டாக வரப்போகுதுங்க. UFS 4.1 கொடுக்குறாங்க, அதனால் காப்பி பண்ணுறதுக்கு, பேஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா, அதே போல் மீடியாடெக் டிமென்சிட்டி 8500 அப்படிங்கிற ப்ராசஸுங்க, நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. கேம் விளையாடுறதுக்கு டாப் நாச்சாக இருக்குது. ஏன்னா கேம் விளையாடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கூலிங் சிப் கொடுப்பாங்க, அதுவும் வந்து அதிகமாக ஹீட் ஆகாது. அதே போல் நம்மளுக்கு ஒரு சிப் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுக்கு தான் மீடியாடெக் டிமென்சிட்டி 8500 அப்படிங்கிற கொடுக்குறாங்க, அதனால ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அதே போல் நம்மளுக்கு பேட்டரி பேக்கப் 6500 கொடுக்குறாங்க. ஒரு நார்மல் யூசேஜாக இருந்தால் 1.5 நாள் சார்ஜ் நிற்கிங்க. கேம் அப்படி விளையாடுறீங்க அப்படின்னா 10 to 12 hours வந்து சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக நிற்கிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணவும் 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால நம்ம குயிக்காகவும் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. அதனால் 100 வாட்டுக்குன்னு நம்மளுக்கு சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிரு. அப்புறம் 144 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்கறனால நம்மளுக்கு கேம் விளையாடுறதுக்கு எல்லாமே நல்லா கேம் வந்து ஸ்மூத்தாக, ஃபோன் வந்து ஸ்மூத்தாகவே இருக்குங்க. ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. அதனால் வந்து தண்ணிக்குள்ளே போட்டாலுமே ஃபோன் வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. Android 16 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸில் வரப்போகுதுங்க. இது பார்க்குறதுக்கு லுக் வைஸும் நல்லாவே இருக்குது. பார்க்குறதுக்கு சின்ன 6.5 இன்ச்சு கொடுக்கறனால நம்மளுக்கு ஃபோன் வந்து குட்டியாகவும் இருக்குது, நல்லா இன் ஃபீல்டுக்கு நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக ஃப்ளாக்ஷிப் லெவல் இருக்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 8GB 256 வந்துச்சுன்னா இதோட லான்ச் ப்ரைஸ் வந்து 36,000க்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேங்களா, ஏன்னா ப்ரைஸில் அதிகமாகிடுச்சு எல்லா ஃபோனுக்குமே, அதனால் இதுவுமே 39,000 36,000 அந்த இதில் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. சைனாவில் மற்ற பக்கமெல்லாம் லான்ச் ஆகிடுச்சுங்க இந்த ஃபோன். அவங்கெல்லாம் வாங்கி கூட ஒரு 6 மாதம் ஆச்சு. நம்மளுக்கு இந்தியாவில் வந்து லேட்டத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து அதில் வந்து ரெட்மியில் வந்து லான்ச் ஆகிடுச்சு. இது போக்கோ, ரெட்மியுமே போக்கோ ரெண்டுமே ஒரே பிராண்டு தான், பேர் மட்டும்தான் மாறிக்குது. ஓகேங்களா, அப்புறம் நீங்கள் எத்தனை பேர் போக்கோ மொபைல்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் ரெட்மி மொபைல்லேருந்து பார்க்குறேன்னு சொல்லுங்கள். ரெட்மி மொபைல், போக்கோ மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் புதுசாக வாங்க போகிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு. ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த ஃபோன் வந்து பட்ஜெட்டுக்கு ஒரு ஓகேவான கேமிங் ஃபோன். ஓகேங்களா, கேம் விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா எல்லா மதர் போர்டு இஷ்யூ வருதுன்னா சாம்சங்கு எல்லா ஃபோன்லேயுமே இப்போ மதர் போர்டு இஷ்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லை ஒரு காமன் ஃபேக்டராகவே போயிடுச்சு. ஓகேங்களா, அதை வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.